Okay, so first நம்ம என்ன பண்ணணும்னா let's go to Arduino site. We have to download a software. So if we go to Arduino download, so இந்த சைட்டுக்கு போயிட்டு நம்மளோட ஐடி அதாவது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் சொல்கிற அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும். உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோடது வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 10. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜில் யூ கேன் எதர் கான்ட்ரிபியூட் ஆர் யூ கேன் ஜஸ்ட் டவுன்லோட் இட். ஸோ நான் இப்போ டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் டவுன்லோட் இருக்குது பாருங்கள். ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது டவுன்லோட் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்து நம்மளோட டிவைஸ் மேனேஜருக்கு போகணும். நீங்கள் உங்களோட Arduino போர்டை கனெக்ட் பண்ணிட்ட பிறகு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் மேனேஜரில் காம் போர்ட்ஸ் அண்டு எல்பிடின்னு இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த போர்ட்டில் வந்து உங்களோட போர்டு வந்து காட்டணும். ஸோ இப்போ நீங்கள் யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் போர்டை, ஸோ உங்கள் போர்டோட சிக்னேச்சர் வந்து இங்கே வந்து தெரியணும். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த போர்டில் வந்து சம் இஷ்யூஸ் இருக்குது, அப்படி இல்லைன்னா டிரைவர்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்றது வந்து தெரியும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் போர்டு வந்து இருக்குது பாருங்கள், யூஎஸ்பி சீரியல் டிவைஸ் COM7 இருக்குல்ல, இந்த நம்பர் வந்து நோட் பண்ணிங்க. ஸோ ஏன்னா நம்ம Arduino சாஃப்ட்வேரில் வந்து இதை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இந்த போர்ட்டில் தான் வந்து நம்மளோட போர்டு வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கோடு வந்து அப்லோட் பண்ணும்போது ஸோ இது மூலமாக தான் நமக்கு கோடு வந்து அப்லோட் ஆகும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஆகலைன்னா நம்ம டிரைவர்ஸ் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகலைன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா போர்டு இஷ்யூவாக இருந்தால் கூட அந்த இங்கே வந்து உங்களுக்கு காட்டாது நீங்கள் டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணும்போது. ஸோ ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஏதோ யூஎஸ்பி கேபிள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். டிரைவர்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து USB to சீரியல்னு சொல்லிட்டு ஒரு டிரைவர்ஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகலைன்னா ஸோ அந்த டிரைவர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அதை எப்படி செக் பண்ணலான்னா நீங்கள் இந்த டிவைஸ் மேனேஜர்லேயும் வந்து இங்கே சிம்பிள் சப்போஸ் போர்டு கனெக்ட் ஆகிட்டு ப்ராப்பராக டிவைஸ் வந்து காட்டலைன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்னில் வந்து ஒரு ஐக்கான் தெரியும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் டிரைவர் கொடுத்தீங்கனாலும் இன்ஸ்டால் ஆகிடும். சப்போஸ் அப்படி இல்லைன்னா அங்கே வந்து அந்த சிப்போட பேரே வரும், CH340 அப்படி இல்லைன்னா PL2 இந்த மாதிரி இந்த சிப்போட பேர் வரும். அந்த பேர் போட்டுட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கனாலும் ஒர்க் ஆகும். ஸோ மோஸ்ட்டாக 2 சிப் தான் இருக்கும், இந்த PL2303 இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த CH340ன்ற இந்த டிரைவர். ஸோ இது 2 தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா. ஸோ இது ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது முடித்த பிறகு நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த சாஃப்ட்வேரு. நான் இப்போது மெயின் நியூ ஸ்கெட்ச் கொடுக்குறேன். ஸோ நம்ம இப்போ Arduinoவில் எழுதுகிற ப்ரோக்ராம்ஸை வந்து ஸ்கெட்ச்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எப்போல்லாம் ஸ்கெட்ச் சொல்கிறேனோ ஸோ இட்ஸ் நத்திங் பட் அந்த கோடு தான் வந்து நம்ம ஸ்கெட்ச்னு சொல்கிறோம். இது சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்கெட்சோட ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்றைக்கு நம்ம க்ரியேட் பண்ணுறோமோ அந்த டேட் வந்து இங்கே இதாக இருக்கும். நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா அது வந்து நீங்கள் எங்கே சேவ் பண்ணுறோமோ நம்ம நார்மல் ஃபைல் மாதிரி தான் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் உங்களோட இதில். ஸோ என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட்ஸில் ஒரு ஃபோல்டர் போட்டுங்க. ஸோ அதில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இது வந்து டுட்டோரியல் டெமோன்னு போடுறேன். ஓகேங்களா? லெட் மீ சேவ் இட். என்னங்க ஸ்பேஸ் இருக்கிறதுனால அது எடுத்துக்கலாம். ஒன்ஸ் இது சேவ் ஆகிட்ட பிறகு ஸோ இப்போ நம்ம லேஅவுட்டை பார்ப்போம், இந்த சாஃப்ட்வேர் லேஅவுட்டை. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டேப்ஸ் இருக்கும். ஸோ இங்கே உங்களோட ஸ்கிரிப்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபோல்டரில் அது எல்லாமே இங்கே காட்டும். ஸோ இங்கே நியூ ஸ்கெட்ச் பட்டனும் இருக்குது. நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ விண்டோவில் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டது வந்து பார்த்திங்கன்னா டுட்டோரியல் டெமோ இந்த ஃபோல்டர் காட்டுது பாருங்கள். ஸோ பேசிக்கலி இது வந்து நேவிகேஷனுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போர்ட் மேனேஜர். ஸோ பேசிக்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி Arduinoவில் நிறைய போர்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட போர்டு வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போதே வந்து இங்கே இன்ஸ்டால் ஆகிடும்.
அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த போர்டு வந்து இங்கே சர்ச் பண்ணலாம். R4ம் R3 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அது இங்கே காட்டுது பாருங்கள். யூனோ R3 அண்ட் R4 ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இது தவிர்த்து நிறைய போர்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ESP போனீங்கன்னா ஸோ ESPலும் போர்ட்ஸ் நிறைய இருக்குது. 32 இந்த மாதிரி நிறைய போர்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட போர்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து போர்ட் மேனேஜர். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரிஸ். ஸோ இப்போது நம்ம கோட் வந்து நம்மளோட கோடும் இருக்கலாம், இல்லை நம்ம யூஸ் பண்ணுற மாடியூல் பொறுத்து ஆல்ரெடி தேர்ட் பார்ட்டிஸ், அப்புறம் வந்து Arduinoக்கு கம்பேட்டபிள் Arduinoவே வந்து டெவலப் பண்ண நிறைய லைப்ரரிஸும் இருக்கும். ஸோ இப்போ அந்த லைப்ரரிஸும் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வர எக்ஸ்டென்ஷன்ஸ் மாதிரி தான் இதுவும். ஸோ நம்ம அந்த டிவைஸ்க்கு ஏற்ற லைப்ரரிஸ் இங்கே இருக்கும். ஸோ அதை நம்ம சர்ச் பண்ணி இங்கே இன்ஸ்டால் பண்ணிப்போம். ஸோ இங்கே வந்து டாப்பிக்கு இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இது செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இது வந்து லைப்ரரி மேனேஜர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டீபக் விண்டோ. இது நீங்கள் டீபக் பண்ணுறீங்கன்னா இந்த செக்ஷனில் வந்து கோடோட வேரியபிள்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் டீபக் பண்ணுறீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஷோ பண்ணும். ஸோ அதுதான் வந்து இந்த விண்டோ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சு. ஸோ பேசிக்காக நீங்கள் என்ன சர்ச் பண்ணணுன்னா இங்கே சர்ச் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் பார் தான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாரு. ஸோ இந்த பாரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்பைல் ஆப்ஷனு. ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கெட்ச் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்றது வந்து, கோடு வந்து ப்ராப்பராக கம்பைல் ஆகுதா அப்படின்றது வந்து இங்கே காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட் பட்டன். இது வந்து டிஃபால்ட்டாக உங்கள் கோடை வந்து கம்பைல் பண்ணிவிட்டு அந்த போர்டில் வந்து அப்லோட் பண்ணிவிடும். ஸோ பேசிக்காக நம்ம கோடு எழுதிட்டு இது கிளிக் பண்ணிவிட்டு தான் என்ன பண்ணுவோம்னா கோடு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணுவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி போர்டை வந்து இங்கே செலக்ட் பண்ணோம். ஸோ நம்ம டிவைஸ் மேனேஜரில் செக் பண்ண பார்த்திங்களா, அந்த காம்போர்ட்டை வந்து இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் டூல்ஸில் போனீங்கன்னா போர்ட் மேனேஜர்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் போர்டுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் என்ன போர்டோ அந்த போர்டு இங்கே செலக்ட் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய போர்ட்ஸ் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற போர்டோட பேரை வந்து இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே யூனோன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்மளோட கம்யூனிகேஷன் போர்ட். இது வந்து நம்ம டிவைஸ் மேனேஜரில் பார்த்தது. ஸோ நீங்கள் இந்த போர்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம், அப்புறம் வந்து இந்த போர்ட்டு செலக்ட் பண்ணோம். ஸோ இது செலக்ட் பண்ணிவிட்ட பிறகு நீங்கள் கம்பைல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் கோட் வந்து அந்த போர்டுக்கு வந்து கம்பைல் ஆகும். சப்போஸ் நீங்கள் இங்கே போர்டு வந்து வேறு செலக்ட் பண்ணிவிட்டு, சப்போஸ் நீங்கள் ராங்கான போர்டு செலக்ட் பண்ணியிருக்கீங்க டிஃப்ரெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இந்த போர்டு செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் கம்பைல் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த போர்டோட ஆர்கிடெக்சர் அதனோட எஸ்டிகே யூஸ் பண்ணி கம்பைல் பண்ணோம். ஸோ சப்போஸ் எல்லா கோடுமே வந்து எல்லா போர்டோட கம்பேட்டபிள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் யூஸ் பண்ணுற லைப்ரரியோ இல்லை வந்து ஹார்ட்வேரோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வர ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸோட கம்பேட்டபிள்னு சொல்ல முடியாது. அதுக்கு வந்து ஒரு பேஜ் இருக்குது, நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே கம்பேட்டபிள் இருந்துச்சுன்னா கம்பைல் ஆகும், இல்லைன்னா உங்களுக்கு எரர் வரும். ஸோ பேசிக்காக வந்து ஸோ இவ்வளோ தான் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது இனிஷியலாக கெட்டிங் ஸ்டார்ட்அப். ஸோ இப்போ மெயின் விண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மெயின் கோட் எடிட்டர்னு சொல்கிறோம்ல. ஸோ இப்போ கோடோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிளாக் இருக்கும். ஒன்று வந்து செட்டப்பு, இன்னொன்று வந்து லூப். ஸோ செட்டப்பில் வந்து நீங்கள் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறீங்களோ, என்ன கோடு எழுதுறீங்களோ அது போர்டில் வந்து ஒன் டைம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணும்போது, அந்த போர்டு ஆன் பண்ணும்போது ஒரு டைம் தான் ரன் ஆகும். ஸோ லூப்பில் வந்து நீங்கள் என்ன டிஃபைன் பண்ணுறீங்களோ அது அந்த போர்டோட ஸ்பீடை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 16 MHz பார்த்திங்கன்னா யூனோன்னு எடுத்திங்கன்னா 16 MHz இருக்குங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த லூப் வந்து இவ்வளோ ஸ்பீடில் வந்து ரன் ஆகும். ஸோ பேசிக்காக இது நம்மளோட ப்ராசர் ஸ்பீடு இல்லையா. ஸோ அந்த ஸ்பீடுக்கு வந்து இது திரும்ப ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது அந்த லூப்பு செட்டப். ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் வேரியபிள்ஸும் டிக்ளேர் பண்ணலாம், இம்போர்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா இங்கே பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் C++. ஸோ C++ மாதிரியே தான் இருக்கும். பட் இந்த செட்டப் லூப்ன்ற ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு Arduinoக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான் செட்டப்பு. ஸோ இப்போது எல்லோரும் இது பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு போர்டு கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு கோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஃபோல்டர் போனீங்கன்னா பேசிக்ஸில் பிளிங்க்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஓப்பன் பண்ணிங்கனாலும் அந்த நியூ விண்டோவில் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு ஸோ இதுதான் அந்த பிளிங்க் எக்ஸாம்பிள். ஸோ கோடு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுறேன். ஸோ தட் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த செட்டப்பில் வந்து பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா பின் மோட்னு ஒரு ஏபிஐ இருக்குது. ஸோ இந்த ஏபிஐயில் எல்இடி பில்டின் ப்ளோன் எல்லா போர்ட்லையுமே வந்து எல்இடின்னு சொல்லிட்டு ஒரு பின் இருக்கும்.
ஸோ யூஸ்வலாக யூனோவில் வந்து அது 13th பின்னு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற போர்டு பொறுத்து இந்த பின் வந்து மாறும். ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பில்டின் வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க டிஃபைன் யூஸ் பண்ணிங்க பாருங்கள், டிஃபைன் பில்டின் 13. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்கெல்லாம் எல்இடி பில்டின் இருக்கோ அங்கெல்லாம் 13 ரீப்ளேஸ் ஆகும் சிஸ்டமில். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக அந்த 13th பின்னு கொடுக்கலாம். ஸோ இது வந்து எல்லா போர்ட்லேயும் ஒர்க் ஆகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மேக்ரோவை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது போர்ட் டு போர்ட் மாறும், நீங்கள் இங்கே ஹவர் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இந்த போர்டில் யூனோ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இது 13th பின். ஸோ இங்கே ஹவர் பண்ணால் தெரியுது பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பின் வந்து அவுட்புட்டா இன்புட்டா அப்படின்றத டிஃபைன் பண்ணோம். ஸோ நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த பின்ஸ் வந்து போத் இன்புட்டாகவும் யூஸ் பண்ணலாம், அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அதுக்கு இன்புட் கொடுக்குறீங்க, நீங்கள் ஒரு ஸ்விட்ச் ரீட் பண்ணுறீங்கன்னா இன்புட்னு கொடுப்பீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு எல்இடியை ட்ரைவ் பண்ண போகிறோம், ஸோ அதனால் அவுட்புட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனோட அவுட்புட்டும் இங்கே இருக்குது பாருங்கள், 0x1 அப்படின்னா என்னென்னா இங்கே ஹெக்ஸாடெசிமலில் கொடுத்துருக்காங்க, பேசிக்காக 1ன்னு அர்த்தம். ஸோ இப்போ 13th 1. ஸோ இதுதான் வந்து இதனோட ஃபங்க்ஷனு. இந்த பின் மோடுன்ற ஏபிஐ வந்து பார்த்திங்கன்னா அர்டினோவோட ஸ்டாண்டர்ட் ஏபிஐ. ஸோ இந்த மாதிரி எத்தனை ஏபிஐஸ் இருக்குது, ஸோ டாக்குமெண்டேஷனில் லாங்குவேஜ் ரெஃபரன்ஸ்னு இருக்கும். ஸோ பேசிக்காக வந்து இவ்வளோ தான் வந்து ஏபிஐஸ். ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது, அப்புறம் அதனோட ஸ்ட்ரக்சர்ஸ், என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே ஈஸி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தின் 2 or 3 டேஸ்லேயே வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்டில் இருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா ஸ்கிரிப்டோ இல்லை வந்து ஜாவாவோ இதெல்லாம் இருந்தீங்கன்னா இது ரொம்பவே ஈஸியாக புரியும். ஸோ இது ஒன்றுமே நீங்கள் வந்து இது பண்ணிக்க வேண்டாம். ஸோ வேரியபிள்ஸு, ஃபங்க்ஷன்ஸு, ஸ்ட்ரக்சர்ஸ், இவ்வளோ தான் வந்து ஏபிஐஸே. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண ஏபிஐ வந்து பார்த்திங்கன்னா பின் மோட். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த ஏபிஐ வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத வந்து தெளிவாக கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ பின் மோடு ஏபிஐ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்காக பின் மோடு வந்து கான்ஃபிகர்ஸ் தி இன்புட் ஆர் அவுட்புட், நான் சொன்ன மாதிரி. ஸோ இதனோட சிண்டெக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பின் ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணோம், அப்புறம் அதனோட மோட். ஸோ மோடில் வந்து 3 ஆப்ஷன் இருக்குது, இன்புட்டு, அவுட்புட்டு, இன்புட் புல்லப். ஸோ இந்த இன்புட் புல்லப்னா என்னென்னா நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இன்புட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்புட்னு கொடுக்கணும், அவுட்புட்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அவுட்புட்னு கொடுக்கணும். ஸோ இங்கே எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம அதே சேம் எக்ஸாம்பிளாக தான் இருக்கும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது டிஜிட்டல் ரீடு. ஸோ டிஜிட்டல் ரீடோட ஏபிஐ, ஸோ என்னென்ன வேல்யூஸு, அது என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு அடுத்த வீடியோவுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ டிஜிட்டல் ரைட் வந்து similar to read which prints the output to that particular pin. ஸோ இப்போ நம்ம பேக் டு த கோட். ஸோ பிளிங்க் எக்ஸாம்பிளில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பின் மோடு. ஸோ அடுத்து வந்து டிஜிட்டல், இது அவ்வளோதான் செட்டப்பில். நம்ம ஜஸ்ட்டு ஒரு பின்னை வந்து அவுட்புட்டாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் போர்டில். ஸோ அதுதான் வந்து இந்த செட்டப் நமக்கு பண்ணுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லூப்பு. இந்த லூப்பில் என்ன கொடுக்குறோமோ அது திரும்ப திரும்ப ரன் ஆகும். ஸோ தட்ஸ் வாட் தி எம்பெடட் சிஸ்டம் இஸ் ஆல் அபவுட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஜிட்டல் ரைட். நான் ஃபஸ்ட்டு வந்து எல்இடி பில்டின் அந்த 13th பின்னை வந்து ஹைன்னு சொல்கிறேன், 1 செகண்ட் டிலே வெயிட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மில்லி செகண்ட்ஸு. ஸோ 1000 மில்லி செகண்ட்ஸ் வந்து 1 செகண்டு, அதனால் வந்து 1000 போட்டிருக்காங்க. ஸோ இப்போது நம்ம 1 செகண்ட் டிலே பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் அந்த பின்னை ஆஃப் பண்ணுறோம், மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 1 செகண்ட் வெயிட் பண்ணுறோம். ஸோ அடுத்த ஐட்ரேஷனில் என்ன ஆகும்னா இது மறுபடியும் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ இதனால் வந்து நமக்கு அந்த பிளிங்கிங் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அப்லோட் கொடுத்துட்டு உங்கள் போர்டில் வந்து இது ஒர்க் ஆச்சுன்னா ஸோ இது இவ்வளோ தான் வந்து கெட்டிங் ஸ்டார்டட். ஸோ தட் உங்களோட செட்டப் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. நீங்கள் எந்த புது போர்டு வாங்கினாலுமே ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிவைஸ் மேனேஜர் இருக்கான்னு பார்க்கணும், ரெண்டாவது வந்து டிரைவர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிருக்கா, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளிங்க் கோடு வந்து ஒர்க் ஆகுது அவங்க போர்டில். ஸோ இது 3 டெஸ்ட் பண்ணி முடித்த பிறகு ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் லேர்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஸோ லாங்குவேஜ் ரெஃபரன்ஸில் இருக்கிற ஏபி, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒன்ஸ் ஒரு வாட்டி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி படிங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர்.